ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த புதிய வருஷத்தினுடைய முதலாவது சுவிசேஷ கூடுகையாக இந்த ஒய்எம்சிஏ ஹாலில் கூடி இருக்கிற தேவப்பிள்ளைகளாகி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போதும் கூட நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் 7 விசை மன்றாடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினா. There is power, the working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் கூட இந்த கூடுகையினுடைய ஆசீர்வாதத்திற்காக நமக்கு இருக்கிற சகோதரி எப்சிபா வாசகர் முன்னே வந்து எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே சாயந்திர வேலைக்காக நன்றி சுவாமி. ஒரு கூட்ட மக்களாக எங்களை இன்று கூடி சேர்த்தமைக்காக ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக நன்றி சுவாமி. இதோ இந்த புதிய ஆண்டிலே வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தாவே யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் இந்த நாளிலே கூட கர்த்தாவே ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியர் குடும்பங்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே எம்பிடி ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா யுத்தங்களும் என் தேவன் நீர் ஓய பண்ண போறதுக்காக நன்றி சுவாமி. ஊழியத்தை இன்னும் பெருக செய்ய போறதுக்காக நன்றி ராஜா. இதோ இந்த நாளின் கூட்டத்தை துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்க வேண்டும் அப்பா. உம்முடைய தாசர்களை கர்த்தாவே வல்லமையினால் நிரப்பி வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே நிரப்ப வேண்டுமாக ஜெபிக்கிற வருகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி கர்த்தாவே வந்தது நல்லதென்று கண்டுகொள்ள கர்த்தாவே கிருபை செய்யுமாப்பா. துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெருமளும் ஜெபங்கேள் நல்ல பிதாவே. நின்ற வண்ணமாக நம்முடைய புதிய பாடல் புத்தகத்துல 15வது பாடல் எல்லாருக்கும் மா உன்னத. ஒருவருக்கு நான் லிங்க் அனுப்பியிருக்கிறேன், மற்றவங்க அந்த பாடல் எல்லாருக்கும் மா உன்னத கர்த்தாதி கர்த்தரே. எல்லாருக்கும் மா உன்னத கர்த்தாதி கர்த்தரே. கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தெய்வ மனித நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானி யான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மாறித்தீர். நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகை உம் சாவால் மிதித்தே உம் சாவால் மீதித்தே ஜெயித்தடைந்து வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே.
நீர் வென்ற பாடி நாங்களும் வெந்தேறி போகவே வெந்தேறி போகவே பாராத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் எந்தைக்கும் வாழவே எந்தைக்கும் வாழவே பரமவாசல் தீரந்தோர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. அல்லேலூயா. தீனதயாளா இயேசுநாதா, சேவையின் நீதியின் காவலனே, தினமும் பாடும் மனம் தாராய், திருவருள் வாழ்விலனை சேராய். தீனதயாளா இயேசுநாதா, சேவையின் நீதியின் காவலனே, தினமும் பாடும் மனம் தாராய், திருவருள் வாழ்விலனை சேராய். தீனதயாளா இயேசுநாதா, ஞான சிங்காரனே, ஏழை பங்காளனே, ஞான சிங்காரனே, ஏழை பங்காளனே, வானமும் வையகமும் வணங்கிடும் திருவடியே, வாதலா துரில கரு தூணிராலு கனரா, வாழ்விலும் அன்பாய் பணிந்தே, மனம் துயர் நீக்கும் எழில் தாராய். தீனதயாளா இயேசுநாதா, சேவையின் நீதியின் காவலனே, தினமும் பாடும் மனம் தாராய், திருவருள் வாழ்விலனை சேராய். தீனதயாளா இயேசுநாதா, மாபெரும் சீலனே, பேருபகாரனே, மாபெரும் சீலனே, பேருபகாரனே, மாசில்லா கருணை தானே, வளர்த்திட்டாருள்ளரசே, மாசில்லா கருணைக்காரே, வளர்த்திட்டாருள்ளரசே, வாழ்விலும் அன்பாய் பணிந்தே, மகிழ்வுடனே என்று துயிர்த்தீராய். தீனதயாளா இயேசுநாதா, சேவையின் நீதியின் காவலனே, தினமும் பாடும் மனம் தாராய், திருவருள் வாழ்விலனை சேராய். தீனதயாளா இயேசுநாதா,
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து, அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து, அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே துதி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே துதி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் பாதுகாத்து வழிநடத்திட்டு வந்தார். 2025ஆம் ஆண்டில் வாக்குத்தத்தம் கொடுத்த மாதிரி, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் சொன்ன மாதிரி, சத்துருக்கள் யார் யாரெல்லாம் எங்களை தள்ளணும்னு நினச்சாங்களோ, எங்களை நாங்கள் ஏந்திக்கவே கூடாது, எங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் எதுவுமே வாய்க்கல. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு. அதே மாதிரி ஜெபம் பண்ணி சொன்னதும் பாஸ்டர் மூலிமா,
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போ. உருவாக்குவாங்க, ஆனால் அதெல்லாம் வாய்க்காமே போகும்னு சொன்னார். அதே மாதிரி தான் தேவன் கடந்த ஆண்டு முழுவதும் பிஸ்னஸையும் வழிநடத்திட்டு வந்தார். அதேபடி எம்பிடி ஊழியத்துலேயும் எனக்கு ஊழியம் கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு தேவன் எனக்கு கிருபை செய்கிறாரு. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 26ஆம் ஆண்டுலேயும் யுத்தங்களை ஓய பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காரு தேவனு. அதே போல் எல்லாருக்கும் அந்த யுத்தத்தை வந்து இன்னும் தொடங்கினதுலேருந்து யுத்தத்தை ஓய பண்ணிட்டு வராரு. இன்னும் என்னென்ன யுத்தங்கள் இருக்கோ அதெல்லாம் எல்லாருக்கும் ஓய பண்ணுவார். அதுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய், நேசமேய்ப்பன் கரத்திலேந்து மாறு இயேசுநாத நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜன்மித்தார். பாடுபட்டு பிராணதியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மாக்கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜகத்து ரட்சகா. அருள் நாதா மாசனுகா பரஞ்சோதி, வல்ல நாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வேணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பன் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஊற்றி ஜோதியாக பலனம் பண்ணுமே. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பான். அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2025ஆம் ஆண்டுல கர்த்தர் எங்களோடு கூட இருந்தாரு, எங்களை வழி நடத்தினாரு. எவ்வளோ வியாதிகள், இவ்வளோ செய்வன கட்டுகள், மரண கட்டுகள், நான் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. முக்கியமா நான் சொல்றேன், நாங்க எப்படி இந்த இந்த புதிய வருஷத்தை நாங்க ஏசப்பா தான் காண செய்தாரு. இந்த எம்பிடி மினிஸ்ட்ரி மூலயமா எங்களை ஊழியக்காரர்கள் மூலயமா அவங்க எங்களுக்காக ஜெபித்த ஜெபம், ஆலோசனைகள், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவங்க எல்லாரும் எங்களுக்காக இல்லை, அந்த எல்லாருக்காகவும் அவங்க ஜெபிச்சிருக்காங்க. அந்த ஜெபம்லாம் ஒரு நாளும் வீண் போகலை. கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லணும். முக்கியமாக நான் இந்த பாடல் பாடணும். நான் நிறைய நாள் வாஞ்சியாக இருந்திருப்பேன். நிறைய சர்ச்சுக்கெல்லாம் போனால் நான் பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அந்த ஸ்கொயர்லலாம் நின்று பாடணும்னு. அங்கெல்லாம் எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த எம்பிடி மூலயமா ஏசப்பா அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தாரு. அதே போல் நான் வீட்டு ஜெப கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஊழியக்காரங்களை வச்சு நான் வெளியெல்லாம் போய் இடம்லாம் தேடி இந்த மண்டபம்லாம் எடுத்து, இது மாதிரி மண்டபம் எடுத்து இவங்களை மீட்டிங்லாம் வைக்கணுன்ற ரொம்ப வாஞ்சியோடு இருந்தேன். ஆனால் ஏசப்பா ஒரு நாள் என்கிட்ட பேசினார், உனக்கு தான் வீடு இருக்குல்ல, வீட்லேயே ஜெப கூட்டம் வைக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே, பாஸ்டர் ஊழியக்காரங்கிட்ட பேசினோடனே இன்னைய வரைக்கும் வீட்டில் ஜெப கூட்டம் நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சாரு. ஜனங்க வர்றாங்க, சாட்சியும் சொல்றாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Sing the wondrous love of Jesus, sing His mercy and His grace. In the mansions bright and blessed, He'll prepare for us a place. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout for victory. While we walk the pilgrim pathway, clouds will overspread the sky. But when traveling days are over, not a shadow, not a sign. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Let us then be true and faithful, trusting, sowing every day. Just one glimpse of Him in glory will the toils of life repay. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Onward to the prize before us, soon His beauty will be gone.
Soon the pearly gates will open. We shall tread the streets of gold. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தலத்துக்கு திரும்பி போனான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். அதெல்லாம் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக எனக்கு எப்போவுமே உடம்பு சரியில்லாத போது எதனா இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் வரும். சில டைமில் பலவீனங்கள் மத்தியில் அப்போது எனக்கு பயங்கள் வரும். அப்போது என்ன பண்ணேன்னா, இந்த 18th டிசம்பர் என்ன பண்ணார், எங்கள் வீட்டுக்கு 16th டிசம்பர் என்ன பண்ணார், ஒரு ஃபுல் பாடி செக்கப் எடுக்க நான் அப்போலோ ஹார்ட் சென்டருக்கு போனேன். நான் ஃபுல்லாக எடுத்தேன். எல்லா ரிசல்ட்ஸும் வரதுக்கு டைம் ஆச்சு. பார்த்தா என் பாடியில் எந்த ட்ரபிளும் இல்லை, எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னது இது நம்மளுக்கு இவ்வளோ பலவீனங்களுக்கு, ஆனால் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஈவன் ஹீமோக்ளோபின் கூட உங்களுக்கு ஏற்ற அளவில் இருக்குது. ஏன்னா எனக்கு 3 ஆப்ரேஷன்ஸு. கர்த்தரை மட்டும் அது ஐயா சொன்னதான் எனக்கு ஞாபகம், உனக்கு ஒன்றுமே இல்லைம்மா, உன் ஹார்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் உட்காரும் போது எனக்கு அந்த தாட் வரல. கர்த்தர் சொன்னார், நீ போய் சொல்லு. அது ஒரு பெரிய அற்புதம். அது எல்லாமே எனக்கு கர்த்தர் முடிச்சு கொடுத்தாரு. என் பிள்ளைகளும் எல்லா மீட்டிங்ஸ்க்கும் கடந்த மாதம் வந்தாங்க. 2 மாதமாக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ எக்ஸாம் டைம்லையும் நான் கூட்டிட்டு வந்தேன். இங்கே எப்படி எழுதுவாங்க, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. கடைசி மீட்டிங்கில் கூட ஐயா ஜோம் பண்ணும்போது சொன்னாங்க, மார்க் பற்றி கவலைப்படாத, எல்லாமே கர்த்தர் கூட்டியே கொடுத்துருவாருன்னு. அதே மாதிரி எல்லாமே அபவ் என்ன சொல்கிறது, A1 வாங்கினாங்க, 90 அபவ் வாங்கிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இது மீட்டிங்கால் மாத்திரம்தான் கர்த்தர் இம்மட்டும் எங்கள் குடும்பத்தை, என் பிள்ளைங்களை ஒரு நாள் கூட லீவ் போடாமல் கர்த்தர் இம்மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ருக்காரு. ஒரு பலவீனம் இல்லாதபடி வேனில் தான் போயிட்டு வராங்க. தேவ பாதுகாப்பு இருக்குது. ஜெபிச்ச ஐயாக்களுக்காக. அவரின் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த
வானவ கிறிஸ்து நாமமதே வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவ கிறிஸ்து நாமமதே வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த ஸ்தோத்திரம். கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறேன். இம்மட்டுமா எங்களை ஜீவனை கொடுத்து, முக்கியமாக கடந்த காலங்களில் பல பயங்கரமான பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்த மாதிரி எனக்கும் இருந்தது. சரீரங்கள் ரொம்ப பலவீனம் அடைந்து நடக்கவே முடியாத சூழல். அந்த சூழலிலும் கர்த்தர் என்னை ஜீவனோடு உங்களுடைய எம்பிடி ஐக்கியத்தில் என்னை உயிரோட கூட என்னை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11-12. உபாகமம் 28:11-12. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். ஆமென். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் சென்ற வருடம் முழுக்க எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார், அரணாக இருந்தார். இந்த ஊழியத்தின் மூலமாக டேவிட் அப்பா மூலமாகவும் சாலமன் அப்பா மூலமாகவும் அந்த 2 ஊழியக்காரர்கள் மூலமாக எப்போதெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோமோ எங்களுக்காக ஜெபிப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையும் ஊழியக்காரர்கள் ஜெபத்தினால தான். இன்றைக்கு நேற்று தினம் கூட எனக்கும் எங்கள் மனைவிக்கும் உடல்நல குறைவு. இன்றைக்கு வர முடியுமோ என்று தான் நாங்கள் யோசித்தோம். ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருந்து
எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதற்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் வீட்டில் நடக்கும் ஊழியங்கள், மாதம் நடக்கிற ப்ரேயர், ஹவுஸ் ப்ரேயர் நடக்குது. மிக சிறப்பாக கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் நடத்தி கொண்டு வருகிறார். ஊழியக்காரர்களை பலத்தோடு, சுகத்தோடு, ஆவிக்குரிய வல்லமையோடு அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறார். நிறைய பேர் குணமாகறாங்க, நிறைய பேருக்கு இருக்க கஷ்டங்கள்லாம் நீங்குது. இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த வருடத்தில் அதை இன்னும் செழிப்பாக்குவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமும் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். உபாகமும் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத தேவன் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் நோகாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் நோகாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தர் கூட 2025ஆம் ஆண்டு முழுதும் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் மகளையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். எத்தனையோ எங்களுக்குள்ள பிசாசின் கிரியைகள், எத்தனையோ தந்திரங்கள், எத்தனையோ மாந்திரிக கிரிகள் இருந்தாலும் கர்த்தர் எங்களை எதுவும் தொடாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்ததுக்காக கர்த்தர் கொடான்குடி சோத்திரம். எங்களை கூட ஆசீர்வதித்ததுக்காக கர்த்தர் கொடான்குடி சோத்திரம். இது எம்பிடி ப்ரேயரில் வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு தான். டேவிட் ஐயா மூலியமோ சாலனம் ஐயா மூலமாக நான் வந்து எந்த இதுவாக இருந்தாலும் நான் சொல்லி நான் ஜெபிப்பேன். கர்த்தர் அவங்களோட ஜபத்தை கேட்டு கர்த்தர் எங்களை இம்மட்டுமாக என்னையும் மகளையும் குடும்பத்தையும் பாதுகாத்தார். எங்களுக்கு கொடுத்த சுகபல ஜீவனுக்காக கர்த்தர் கொடான கொடி சோத்திரம். 2026ஆம் ஆண்டு கூட கர்த்தர் இந்த முதல் கூட்டத்தை திருவொற்றியூரிலே கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் கொடான கொடி சோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஆதியாகமும் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி
பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஐந்துக்களையும் ஆண்டு கொள்ளுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதி நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த வேதவசனத்தின்படியே இந்த கர்த்தருடைய கரம் எங்க குடும்பத்தின் மேல் இந்த வருடம் முழுவதும் இருந்தது. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டுமே அது இருக்கும்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என்னோட பேர் பிரசாந்த் இருக்கிறதுனால நான் கிறிஸ்டியன் சொன்னாலே நீங்கள் ஒரு இதோட சர்ப்ரைஸோட பார்ப்பாங்க. நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஐடென்டிட்டி ஏதாவது நம்மளை நினச்சிருவாங்களோ நம்மளை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. பட் கடந்த ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் நான் வந்து ஒரு கிறிஸ்தவனாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியுமோ அப்பப்பெல்லாம் நான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். லாஸ்ட் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பயமே போயிடுச்சு. நான் இப்போ லீவ் கேட்குறதா இருந்தால் கூட வேற ஏதாவது ரீசன் சொல்லிட்டு தான் நான் லீவ் கேட்பேன். பட் இந்த 2 வருஷமும் பார்த்தீங்கன்னா மீட்டிங் போகிறதா டேரெக்டாக நான் மீட்டிங் போகிறேங்க, ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஒன்று இருக்குது, திருப்பூர்னா அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பிக்கிற பொழுது என்ன ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. இந்த வாட்டி என்ன ஆச்சு, கிறிஸ்மஸ்க்கு யார் யாரெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ட்டு லிஸ்ட் எடுத்தாங்க. ஒரு 2 கிறிஸ்டியன்ஸ், நான் ஒன்று இன்னொருத்தர் ஒன்று. ஒரு மெக்ரானட்டில் ஒரு ப்ளம் கேக் ஒன்று பெரிய இது பண்ணி நம்ம கையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு அப்போ தோணுச்சு, நாம் பயப்படாமல் நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம சொல்கிறப்ப தேவன் அதை பார்த்து அதை கனம் பண்ணுறவராக இருக்கிறாரு. அது நான் ராஜா அவர்கிட்ட கூட நான் அடிக்கடி கேட்பேன், உங்கள் ஆஃபீஸில் எப்படி நீங்கள் இந்த படச்சை எடுத்து வந்து அந்த மாதிரிலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ இந்த வருஷம் அது எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. ஆமென். ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ரூத்திற்கு வேண்டியபடியெல்லாம் செய்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. 2025 கடந்து 2026க்குள்ளாக அடியெடுத்து வைக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டிலே எம்பிடி ஊழியத்தின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேற தேவன் கிருபை செய்தார். நாம் நீதிமான்கள் என்பதனால் அல்ல, அவர் கிருபை மிகுந்தவர் என்பதனாலே அவர் சொல்லிய வாக்குகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற தேவன் கிருபை செய்தார். இந்த 2026ஆம் ஆண்டிலும் கூட கர்த்தர் புதிய கிருபைகளினால் நம்மை நிறைத்து வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கக்கூடியவர் நம் தேவன் இயேசு கிறிஸ்து. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நீயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நீயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமன வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை
தாயினம் ஜனம் வந்துள்ளோர் சிநேகித தந்தை தாயினம் ஜனம் வந்துள்ளோர் சிநேகிதர் சந்தோட சகல யோக சம்புரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே கவலையில்லாருதலும் கங்குலில் என்றோதியோ கவலையில்லாருதலும் கங்குலில் என்றோதியும் கஷ்ட நோய்படுக்கையிலே கை கண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில் போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா
துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சோத்திரிக்கிறேன். கடந்த 25 வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தாரு. எவ்வளோ சத்துருன் போராட்டங்கள் எவ்வளோ நெருங்குச்சு. கொள்ளையினோட கைக்கு எங்களை பாதுகாத்து வந்த கத்திர கொடி நன்றி. நாங்கள் எவ்வளோ கஷ்டத்து திட்டத்தில் இருந்தாலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாக்கு சலமனாய்க்க தான் நாங்கள் வந்து கால் பண்ணுவோம். அவங்க அந்த ஜெபத்திலேயே எங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் எங்களுக்கு அது ஃப்ரீயான மாதிரியே இருக்கும். ஸோ அது மட்டுமா எங்களை பாதுகாத்தாரு. 2026 வருஷத்துல கூட கர்த்தர் நிச்சயமாகவே எங்களை வழிநடத்த போதுக கத்திர கொடி ஸ்தோத்திரம். வாசகமைய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 26 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரை. ஆதியாகமம் 26 வசனங்கள் 12 முதல் 14 வரை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வாய்ப்பை அளித்த ஐயாக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னோட வேலையில் நான் கடந்த ஆண்டு எனக்கு ஊதியம் நிறுத்தப்பட்டது பிரச்சனையினால். அந்த ஒரு வருடமும் 2025ஆம் ஆண்டு ஒரு வருடம் ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் இந்நாள் வரையிலும் நான் எப்படி ஃபேமிலி ரன் பண்ண போகிறோம், எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறோம், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது ஃபினான்ஷியலாக. இதெல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம தாண்டி வரப்போகிறோன்ற போது கடவுளுக்குள்ளே இன்னும் நெருக்கமாக வரும்போது ஆண்டவர் வந்து நிறைய காரியங்களில் எனக்கு பலப்படுத்தி எனக்கு அவர் வார்த்தையின் மூலமாக நான் சோர்ந்து போகாமல் தள்ளாடாமல் நான் நிற்பதற்கு எனக்கு ஆண்டவர் கடந்த ஆண்டில் இதுவரையிலும் இப்போ வரைக்கும் எனக்கு பலன் கொடுத்துருக்காருன்னா அவரோட சுத்த கிருபையினால தான். நான் என்னுடைய அனுபவம் என்னென்னா, நான் சின்னத்தை சோர்ந்துருவேன். நான் ஏதாவது ஒரு காரியம் வரும்போது என்னடா இது அப்படின்னு ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்போது நான் வண்டியில் போவேன், பைக்கில் போகும்போது அது யோசிச்சுனே போவேன், மனசில் ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு தெரியல, ஆனால் ஆண்டவர் வந்து அந்த வசனம் ஏதாவது ஒரு காரில் வரும், ஏதாவது ஒரு ஆட்டோவில் பின்னாடி எழுதியிருக்கும், பயப்படாது கலங்காது, அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வசனம் ஆண்டவர் அந்த வார்த்தை மூலமாக எனக்கு அங்கே வரும். இது நிறைய அனுபவம் எனக்கு வந்து நான் பிரயாணத்தில் நான் பார்ப்பேன். நான் அப்போ நான் சோர்ந்து போகாமல் சரி ரைட் நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் ஆண்டவருக்குள்ளே இன்னும் நான் பலப்பட்டு நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பித்தேன் நான். ஸோ ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட் எப்படி அந்தந்த டைமுக்கு அந்தந்த தேவையை ஆண்டவர் வந்து எல்லா நேரத்தையும் சந்தித்தார். போன வருடம் முழுதும் நான் எதிர்பார்க்காத ரொம்ப அதிசயம், பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எப்படி நடக்கும்ன்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஃபீஸ் கட்டி நான் முடிச்சு எனக்கு அது இப்போ கூட நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்கணும். ப்ரீஃபாக சொன்ன டைம் பார்த்தாது, அவ்வளோ எனக்கு வந்து அற்புதம். இன்ன வரைக்கும் நான் அது எப்படி ஆண்டவர் அவ்வளோ அற்புதம் செஞ்சார் எனக்கு வாழ்க்கையில். இப்போ கூட உட்காந்துக்கும் போது ஐயா வந்து வசனம் வாசிச்சு சாட்சி சொல்லிட அப்படின்னாரு. ஆனால் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி தான் எனக்கு ரிலேட்டடாக இருந்தது. எனக்கு இந்த வாசிக்க வேண்டிய வசனம் என்னென்னா 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த வார்த்தை தான் எனக்கு இதுதான் உண்மை. அது ஆண்டவர் பாருங்க கரெக்டாக இந்த வார்த்தை எனக்கு வாசிக்கணும்னு கொடுத்துருக்கிறார். இதுதான் அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பினார். இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அப்படிதான் என்னோட லைஃப்ல போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனமும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு.
யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வயது 84 ஆகுது. கடந்த வருஷம் பூரா கர்த்தர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தி என்னை பாதுகாத்து என்னை நடத்தி கொண்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலும் என்னை கால் வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வருஷத்திலும் என்னை நடத்துவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரென பக்தரோதுகின்றார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. ஆயிரத்தொருவர் ஆவீரல்லோ நீரும், அதை அறிந்து துதி செய்குவீர். தாயிலும் மடங்கு சரமண்டைய சாமி இயேசுவுக்கு இதயம் தந்தீர். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. கல்வி கற்றவர்க்கு கல்வி கல்லாதோர், கடன்பட்டவர் கண் திறக்கவே. பல்வழி அலையும் பாதை தப்பினோரை பரிந்து தீர்ப்ப நீதம் பார்த்திடுவீரெங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. தாழ்மை சற்புனமும் தயை காருண்யமும் கரைப்பதல்லோ தகுந்த கல்வி. பாழும் துர்க்குணமும் பாவ செய்கையாவும் பரந்தோட பார்ப்பதுங்கள் வாரமன்றோ. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூதர் நீங்களே தூயன் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரை வசனம் கற்றிடுவி. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் சிறிய சாட்சியாக கர்த்தர் நிறுத்தினதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 2025 முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணியை போல எங்கள் குடும்பத்தை காத்து கொண்டார். அதுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடம் மிகுந்த ஆசீர்வாதமாக எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அநேக ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதமாக ஒரு குறையும் இல்லாதபடி எங்களை அழைத்து வந்தார். விசேஷமாக என்னோட தொழிலில் நிறைய இடைஞ்சல்கள் இருந்தது. அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாதமும் ரொம்ப நெருக்குதலுக்கு மத்தியில் இருந்தோம் 2025. அப்போது ரொம்ப சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை. ஆக்சுவலாக நம்ம ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் விலகி போனாங்க. அது மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போது கடைசியாக பார்க்கும்போது ஆஃபீஸில் 2 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. இந்த 2 பேர் உட்காந்துருக்காங்க. அநேகர் வேலைக்காக என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போனது நிமித்தமும் அதிக ப்ரெஷர் நிமித்தமும் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கு மத்தியில் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். பிரதருக்கு 2 பேரும் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க, குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அந்த நெருக்கத்துக்கு மத்தியில் அவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு. வாக்கு திட்டம் இந்த டிசம்பர் மாதம் இடம் கொள்ளாதபடி கர்த்தர் நிரப்புவார்னு சொன்னாங்க. அதே போல் டிசம்பர் மாதம் அநேகர் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இடம் பத்தாமல் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் அந்த டிசம்பர் மாதம் ஒரு ரிவைவல் மந்த் போல் மாற்றினார்.
கடகடன்னு வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ரெனோவேஷன் பண்ணோம். ஒரு 2 டேஸில் வந்து எல்லா ரெனோவேஷன் நடந்துச்சு. புது பிரிண்டர் வாங்கணும், நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் நடந்தது. முதல் முறையாக எங்கள் ஆஃபீஸ்க்காக வந்து ஒரு கேலண்டர் ஆண்டவரோட வசனங்களோடு நாங்கள் பிரிண்ட் பண்ணோம். அது ஆஃபீஸ்லேயே டிசைன் பண்ணி ஆஃபீஸ்லேயே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து 1 மந்த்தில் வந்து இப்படி தான் இருந்ததா ஆஃபீஸ்ன்னு சொல்லி நம்ப முடியாத அளவுக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த மாற்றி கொடுத்தாங்க. புது வருடத்துக்குள்ளே போகும்போது ஆஃபீஸ் நிரம்பி வழிஞ்சது. அது மாதிரி இந்த எல்லா ஸ்டாஃபுக்கும் வந்து வெளியே கூட்டு போய் ஒரு அவுட்டிங், ஆஃபீஸ் அவுட்டிங், ஒரு என்கரேஜ்மெண்ட், எனக்கும் என்கரேஜ்மெண்ட் வேணும், ஸ்டாஃபுக்கும் வேணும்னு சொல்லிட்டு வி வெண்ட் அவுட் வித் ஃபேமிலி. எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு வி மேட் ஷீல்டு எல்லாம் ஒரு அற்புதமாக நடத்தினார் ஆண்டவர். ஸோ இந்த வருஷத்தை வந்து துவக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து எங்களுக்கு அந்த ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனை கொடுத்தாங்க. பிள்ளைக்கு இருந்த சுகவீனங்களில் நல்ல ஆண்டவர் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அவன் வருடம் முழுவதும் சளியோடு இருப்பான். ஆனால் இந்த வருடம் அந்த ரொம்ப அந்த கடுமையான குளிரில் கூட அவனுக்கு ஆன்டிபயோட்டிக் எதுவுமே கொடுக்காம இந்த ஒரு கடந்த 4 மாதத்தில் வந்து 5 மாதமாக அவனுக்கு ஒரு தொந்தரவும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து வந்தாங்க. என் மனைவிக்கும் நல்ல சுகபலத்தை கொடுத்தாங்க. அவங்க கால் வலியில் ரொம்ப அந்த வெரிகோஸ் ட்ரபிள் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ஷி மேட் ஐ திங்க் 2-3 மேரத்தான் முடிச்சாங்க. ஆண்டவர் மான் கால்களை போல மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அந்த மொத்த குடும்பத்துக்கும் சுகம் அண்ட் தொழிலில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டு கொடுத்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமாக சொல்ல போனால் வேதத்தை முழுவதுமாக முடிக்கிறதுக்கு 2 பேருக்கும் கர்த்தர் கிருபை செய்தாங்க. அது மேலே வாஞ்சையை அதிகமாக கொடுத்தாங்க. ஸோ இந்த வருஷமும் ஆண்டவர் இன்னும் அதிகமான முறை வேதத்தை படிக்க கர்த்தர் கிருபை செய்வார்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மற்றும் ஒரு வசனம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆனை துதிப்போமே, திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. என்னை தந்தானை துதிப்போம்.
நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த 25வது வருஷத்துக்கு கூட ஏசப்பா வந்து என்னை அங்கிள் 2 பேர் ஜெபம் பண்ணதுனால 12th நல்லபடியாக முடிக்க எனக்கு உதவி செஞ்சார். அதே போல் அவங்க என்ன கோர்ஸு என்ன காலேஜ் எடுக்கணும்னு ஒன்றும் சொல்லும் போதும் அது எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. அதே போல் ஃபஸ்ட்டு செமஸ்டரும் ஏசப்பா கிருபையினால் முடிக்க செஞ்சார். அதே போல் முன்னாடி பெஞ்சில் தான் நீ உட்காருவேன்னு சொன்னார். அதே போல் முன்னாடி பெஞ்சில் தான் உட்காந்தேன். நான் வந்து செகண்ட் செமஸ்டர் 3rd பெஞ்ச் 4th பெஞ்சில் தான் உட்காருவோன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சு தான் எனக்கு கிடைக்க அந்த மாதிரி சூழ்நிலை ஆச்சு. அதுக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். 2 அங்கிளும் ஜோம் பண்ணதுக்காக கொடான குடி சொல்றேன். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவளுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வருஷத்துல நமக்கு ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தமாக கர்த்தர் அருளின வார்த்தைகள், சும்மா ஏதோ வாசிக்கல, அதை அப்படியே நீங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்கள் குறித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். வேக வேகமாக, நமக்கு டைம் குறைவாக இருக்கிறது, வேக வேகமாக வந்து பாடல்களை பாடி சாட்சி இருந்தால் சுருக்கமாக சொல்லி போகும்படி, அதோடு அந்த வசனங்களையும் வாசிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமாம். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops on us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valley, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops from us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, rest upon us, O Lord. Grant to us now a refreshing. Come and now honor thy word. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops from us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, oh that today they might fall. Now as to God we are confessing, now as on Jesus we call. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops from us are falling, but for the showers we breathe. When upon life billows you are tempest tossed, when you are discouraged thinking all is lost, count your many blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Are you ever burdened with the load of care?
just the cross seems heavy, you are called to bear. Count your many blessings, every doubt will fly, and you will be singing as the days go by. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. Count your many blessings, see what God has done. When you look at others with their lands and gold, think that Christ has promised you with wealth untold. Count your many blessings, money cannot buy your reward in heaven or your name on high. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. Count your many blessings, see what God has done. So amid the conflicts, whether great or small, do not be discouraged, God is over all. Count your many blessings, angels will attend, help and comfort give you to your journey's end. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் முழுசும் கர்த்தர் எங்களோட இருந்து எங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்தார். போன கடைசி மாதம் டிசம்பர் வந்து நிறைய தேவைகள் இருந்தது. எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வர வேண்டிய பணங்கள் ஒரு வருஷமாக தடைப்பட்டிருந்த பண தேவைகள் எல்லாமே எங்களுக்கு போன மாதம் கர்த்தர் எனக்கு கிருபையாக தந்துருந்தாரு. அதே மாதிரி எவ்வளோ பலவீனங்கள் பட்டோம், ஆனாலும் கர்த்தர் உயிரோட இம்மட்டும் எங்களை காத்தாரு. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் நியாயாதிபதிகள் 6:23. அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆமென். காலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அகவற்ற அன்பினால் அனைத்தவரே, எண்ணற்ற நன்மை நான் நினைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை தராபா, வாசத்தாலும் பாதம் கட்டிடுவேன். ஆடை தலமே உமதடிமை நானே, ஆதரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரின் செயல்கள் பெரியவைகளே, சித்தரின் செயல்கள் மகத்தானதே, நித்தியரே நியாயம் நான் என்றும் நிற்குமே. கர்த்தரின் பேரென்ற பாக்கியமே, ஆடை பரமே உமதடிமை நானே, ஆதரிப்பேனே ஆக மகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எங்களை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணினைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிகளை காத்து கொண்டீரே, நடை சூழ்ந்து கொண்டதே. ஆடை பலமே
நாமத்து மகிமை செலுத்துக்கிறேன். 2025 வந்து என்னோட பலவீனத்தெல்லாம் எனக்கு கர்த்தர் பூரணமாக விலக செய்தார். அதே போல் நான் 9th 10th வந்தேன், அதுக்காகவும் கர்த்தர் கிருபை செய்தார். என் படிப்புலேயே என்னை உயர்த்தினார். நிறைய மெடல்ஸ் வாங்கி எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். என் கூட இந்த கர்த்தருக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ப்ரேயர் பண்ண 2 அங்கிளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஏசாயா 54:10 மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கவும் உன்னை உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த நாளிலே அடியாளோட குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கத்த பாதுகாத்து இந்த வருஷத்தை காண கத்த கிருபை செஞ்சிருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள், பிசாசின் கிரிகள், சூனியத்தின் கிரிகள், ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் டேவிட் ஐயா மூலயமா, சாலமன் ஐயா மூலம் ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஜீவனோடு உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வருஷத்தையும் அப்படியே பாதுகாத்து ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதம் 91:1-2. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்பதே. ஆமீன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் பார்த்தேன். லாஸ்ட்டு 2 வீக்ஸுக்கு முன்னாடி நான் ஹைவேல பைக்கில் போயிட்டு இருந்தேன். ஓரமாக தான் போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு பஸ்ஸுக்காரன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இடிச்சிட்டான் பின்னாடி. அது வண்டி நல்ல வேலைக்கு ஸ்கிட் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்துச்சு. அப்போது கடவுள் வந்து என்னை கண்மணி போல பாதுகாத்தார். அப்படியே பைக்கை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ வண்டியில் போகும்போதும் எல்லா இடத்துலையும் என் கூடயே இருப்பார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகம் அமிசமும் அழைத்திட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே.
ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். போன வருஷம் கர்த்தர் எனக்கு ஏராளமான நன்மைகளை எம்பிடி தாசர் வழியா அவங்க ஜபத்து மொழியா செய்தாரு. எத்தனையோ மந்திரங்கள், எத்தனையோ பில்லி சூனியங்கள், மாந்திரிகள், 4 பக்கமும் சொந்தக்காரங்க, ஆஃபீஸு, வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, கண்ணு தெரியாதவங்க எல்லாம் போராட்டங்கள் வந்தது, மரணக்கட்டுகள் வந்தது, குடும்பத்துக்கே வந்தது. ஆனால் இவர்கள் ஜெபித்தார்கள். யார்? சாலமன் அப்பா, டேவிட் அப்பா, ஆனி ஆண்டி 3 பேரும் அந்த போராட்டம் வந்தபோது நான் ஜெபிக்க கேட்டபோது அவர்கள் ஜெபித்தார்கள். நான் சொன்ன அந்த மந்திர சூனியங்கள்லாம் சொன்னா என்னென்னு அவங்க சொன்னாங்க. என்ன மந்திரவாதி இப்போ பண்ணின்னு இருக்கோம் அவங்க குடும்பத்துக்குன்னு சொல்லி அதை எரிச்சு சாம்பலாக்குன்னு நாங்கள் உயிரோடு தப்பி விட்டோம். எவ்வளவோ நான் சொன்னோன்னு சொல்லுன்னா அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு உயிரோட நான் வந்து நிற்கிறேன்னா, என் குடும்பம் வந்து நிற்குதுன்னா அது இவர்களுடைய ஜெபம் தான். அது நான் வரும்போதே நினைச்சு கொண்டு வந்தேன். கர்த்தர் வந்து இந்த எம்பிடிக்கு ஊழியத்துக்கு போ, இங்கே உயிர் பிழைச்சிப்ப அப்படின்னு சொல்லனால இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேன். அது மட்டும் இல்லை, அதெல்லாம் அழித்தது மட்டும் இல்லாம கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுதான் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். என் கணவனுக்கு 15 இயர்ஸா ப்ரொமோஷன் வரலை. 5 இயர்ஸ் ஒன்ஸ் ப்ரொமோஷன் வரலை. ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் அந்த ப்ரொமோஷனை கொடுத்து உயர்த்தி இருக்கிறார். சம்பள உயர்வு வந்து இருக்கிறது, போஸ்டிங்கும் மாறி இருக்கிறது. அது இல்லாமல் பிள்ளைகள் படிப்பு, காலேஜ் சீட்டு எல்லாத்தையும் கர்த்தர் வந்து இவர்கள் ஜெபத்தினால எங்களுக்கு கொடுத்தார். என்னுடைய ஜீவனையும் மீட்டு கொடுத்து இருக்கிறார். அதே மாதிரி வாக்கு தத்தம் 2025 கொடுத்த வாக்கு தத்தம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் உதிக்கும் என்றார். அந்த வசனத்தை நான் கடைசி 6 மாசம் விடாம ஜெபிச்சேன். அந்த வசனத்தையே தான் சொன்னேன். எந்த சத்துருன்னு சொல்ல, ஆனா அந்த வசனத்தையே திரும்பி 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 சொன்னேன். நான் முடிவில் கர்த்தர் செய்ததுன்னா 4 சத்துருக்களுக்கு அவ்வளோ வெட்கத்தை அவங்க சத்துருக்கள்லே எனக்கு தெரியாது, அவங்க பிரச்சனை உண்டு பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்ல முடியாத வெட்கத்தை கர்த்தர் உடுத்தியிருக்கார். இங்க வந்து அதை சொல்ல முடியாது. அந்த வெட்கத்தை, அவ்வளோ வெட்கத்தை அந்த சத்துருக்களுக்கு உடுத்திட்டார். எல்லாம் இப்போ எங்க பக்கம் திரும்பி வராங்க. உங்ககிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோமா, உங்க குடும்பத்திட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டோமான்னு வராங்க. அப்படிப்பட்ட வெட்கத்தை கர்த்தர், உண்மை, இந்த வசனம் உண்மை. இப்போ மீதி இருக்க சத்துருக்களை இந்த வசனம் வாஷ் அவுட் பண்ண போகுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். ஜெபித்த சாலமனப்பா, டேவிட்டப்பா அண்ட் ஆனி ஆண்டிக்கு நன்றி செலுத்துகிறேன். வேத வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13 மற்றும் 17 வசனங்கள். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். 17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதிமார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இதன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை
தூயவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2025 ஆண்டு முழுவதும் குடும்பம் முழுவதும் ஆண்டவர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொண்டார். என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் படி என்னோட ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கும்போது அப்போது வந்து அது எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் பிரதர்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி ப்ரேயர் பண்ணோம். சில பேர் வந்து பயமுறுத்தினாங்க கேன்சராக இருக்கும்போது, ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இருக்கிற எந்த லெவல் இருக்கணுமோ அதோட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 3 months கூட ஆகலை, அது அப்படியே பேலன்ஸ்டாக கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பையனுடைய வாழ்க்கையிலும் படிப்புலையும் சரி, அவனோட பியானோ கிளாஸ்ல எல்லாத்துலையும் ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு 7:17-19 வரை. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆமென். முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தார். எங்கள் குடும்பத்தை முழுவதும் ஆக சுகபல ஜீவனை கொடுத்து என்னையும் குடும்பத்தில் அனைவரையும் காத்தார். எனக்கு எவ்வளோ பலவீனம் இருக்கும், ஆனாலும் அந்த பலவீனத்தில் என் பிள்ளைகள் பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க உதவிலாம் நாடாமல் நானே என்னுடைய வேலை எல்லாம் வச்சு நானே செய்ய இந்த வயது வரைக்கும் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். ஆமென். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமாவே
காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உலாத்துறதே நனையே தோன்றே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அழகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமாவே என் முழு வெள்ளமே உலாத்துறதே நனையே தோன்றே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உலாத்துறதே நனையே தோன்றே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் எங்களை சுகத்துடன் பலத்துடன் காத்து வந்தார். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். அநேக போராட்டங்கள் எழும்பின போதிலும் அந்த பாதை முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தி ஜீவனை காத்து எங்களை இந்த புது வருடத்தை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணினார். இனிமேலும் ஓய பண்ணுவார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். வேத பகுதி எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமென். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை தீமை பொழுதே தம் முகத்தையும் சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னேல் கிருபையும் பொழிந்தாரே. பஞ்சகாலம் பெருகிற நேர்ந்தாலும் எம் தஞ்சமேயானாரே. அங்கும் இங்கும்
நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு விருந்தெம்மை சேர்த்திட நம் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. நித்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருஷம் முழுதும் எங்களை கண்மணி போல் கர்த்தரை காத்து கொண்டார். வீட்டில் அநேக சுகவீனங்கள் பலவீனங்கள் மத்தியிலும் எங்களோடு கூட இருந்தார். பற்றாக்குறையான சூழ்நிலை இருந்தாலும் எங்களுக்கு கர்த்தர் போதுமானவராக இருந்தார். எல்லா தேவைகளையும் எங்களுக்கு சந்தித்தார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு காரியம் மட்டும் நான் சொல்லலை. என்னென்னா, ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் படுத்து தூங்கிட்டோம். ஆனால் நான் என்னென்னா கொஞ்சம் லேட் நைட்டில் எழுந்திரிச்சேன்னா டீ போட்டு குடிக்கிறது அதெல்லாம் பழக்கம் உண்டு எனக்கு எப்பயுமே. என்ன பண்ண போய் டீ ஆன் பண்ணி விட்டுட்டு எல்லாம் தூங்கிட்டாங்க. நானும் போய் பெட்ரூமில் போய் ஒரு பக்கம் போய் நானும் நல்லா தூங்கிட்டேன். எனக்கு அது ஆன் பண்ணது அந்த ஸ்டவ்வில் அதெல்லாம் இருக்குது எனக்கு மைண்ட்லேயே இல்லை சுத்தமாக. நான் பாட்டுக்கு நல்லா தூங்குறேன். சைலண்டாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வெளியில் கூட ஏதோ சத்தம்லாம் எதுவும் கேட்கல. ஆனால் கரெக்டாக கடவுள் இப்படி எழுப்பி விட்ட மாதிரி திடீர்னு எழுப்பி விட்டார். எந்திரிச்சு நான் வேகமாக போயிட்டு என்ன பண்ணேன், ஹாலு பெட்ரூம் சைடில் இப்படி நேராக போனால் சைடில் இந்த பக்கம் நெருப்பு அந்த தீ எரியறது அவ்வளோ இருக்கல, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த சைடில் தீ எரியறது அப்போ தான் நான் பார்க்குறேன். எனக்கே அப்போ ஞாபகம், நான் தானே இதை ஆன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ ஞாபகம் போய் ஆஃப் பண்ணேன். கடவுள் அந்த டைமில் என்னை தட்டி எழுப்பி விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி அநேக சூழ்நிலை கர்த்தர் எங்களை காப்பாற்றினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture now burst on my sight. Angels they doka durilana dukaraluna durilaka. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission,
dress. Me and my Savior, I'm happy and blessed. Watching and waiting, looking above. Dirulaka, Durilaka. This is my story. This is my song. Praising my Savior. Durilaka. Dirunaluka. Durinala. Durinaluna. Durilaka. Praise God. வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 நாளாகமம் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனப்பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரதர்ஸை எனக்கு 2013 இருந்து தெரியும். கொஞ்சம் நடுவில் கேப் வந்துருச்சு, எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால இந்த ப்ரேயரில் கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் இனிமேலுக்கு தொடர்ந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி கூட ரொம்ப பலவீனம்தான், எனக்கு தொண்டை கூட சரியில்லை, ஆனாலும் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு வந்தேன். பிரதர் 2015 என் பொண்ணுக்கு 14 முடித்தா இன்ஜினியரிங். 1 வருஷமாக வேலை கிடைக்கல. அப்போ அவள் ரொம்ப சோர்ந்து போயிட்டா. அப்போ சரி ஒருத்தவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பணம் அமௌண்ட்டு கட்டினா உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பெரிய அமௌண்ட்டு தான், ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு. சரி, இவன் வேற தொல்லை பண்ணுறேன், எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு, அடுத்து வேலை கிடைக்காது அப்படின்னு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் பணம் ஏற்பாடு பண்ணிட்டோம். டிடி எடுக்க கிளம்பிட்டு இருக்கோம். வந்தாங்க, தற்செயலாக அன்னைக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்து அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணோம். இப்படி இருக்கு பிரதர், எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் அவள் தொல்லை பொறுக்க முடியாத நான் செய்கிறேன் அப்படின்னு. அவர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், இல்லைம்மா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நீ ஏன் இது மாதிரி வேண்டாம், இது தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னாரு. அவன் நான் சொன்னா கூட கேட்டிருக்க மாட்டா. ஆனால் பிரதர் சொன்னோடனே சரி வேண்டாம் விட்டுலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேலை தேடினா அடுத்த மாதத்தில் 10,000 ரூபா தான் சம்பளம். ஃபஸ்ட்டு வேலை அவள் போனது. முதல்ல அவளுக்கு 15,000த்துலேயே சம்பளத்தில் வந்துச்சு, கேம்பஸ்லேயே செலக்ட் ஆனா. ஆனால் அவங்க ஏதோ கோர்ஸ்லாம் படிக்கணும், அதுக்கு ஒரு 50,000 60,000 கட்டணும்னாங்க. நான் பணம் கட்டிலாம் நான் வேலையில் சேர மாட்டேன்னா. அப்படிப்பட்டவ தான் கடைசி பணம் கட்டினாலும் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தா. பிரதர் சொன்னவுடனே வேண்டான்ட்டு விட்டுட்டா. நான் சரி பரவாயில்லம்மா, 10,000 ரூபா சம்பளம்னாலும் நீ போ, 1 வருஷம் முடிய போகுதுன்ற. அடுத்து திருப்பி அந்த பசங்க வந்துட்டா வேலை கிடைக்குது கஷ்டம்னு போனால் கடவுள் கிருபையா அவளுக்கு போய் சேர்ந்து 1 வருஷத்துலேயே டபுளாச்சு. அப்படியே டபுளாக ஆகி அவள் எதிர்பார்க்காத சம்பளம் இப்போ 6 லட்சத்தில் சம்பளம் வாங்குற அளவு, லட்சத்தில் சம்பளம் வாங்குற அளவுக்கு சாமி உயர்த்தி வச்சிருக்காரு. நான் அதை ஒவ்வொரு சமயம் நினைப்பேன். பிரதர் அன்னைக்கு சொன்ன வார்த்தை, நீ நல்லா ஆசீர்வாதமாக இருப்ப, நீ ஏன் யோசனை பண்ணுற, ஏன்னாம்மா இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்னு சொன்னார். அதை அவள் கீழ்ப்படிந்தா அவள் தேவனை அவளை ஆசீர்வதித்தார். தேவன் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். வாசிக்க முடிய தெரிந்து கொண்ட வேண்டிய பாடம் நாகவும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். 15வது வசனம்.
இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமேன். கர்த்தருடைய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.